வெற்றியாளரை விதைக்கும் மண் SNS, வெற்றியாளரை உருவாக்கும் மண் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை. உங்கள் ஐபிசி பக்தியில் லலிதா சகஸ்ரநாமம் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பம். முன்பதிவு மற்றும் கட்டண விபரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஓதுவா மூர்த்திகள்ல முதல் ஓதுவாரா நீங்க பத்மஸ்ரீ விருது பெற்றிருக்கீங்க. பாடும் பணியே பணியாய் அருள்வாய். ஒரு 9000 பாடல்களுக்கு மேல் மனப்பாடமாக மனமுருகி அந்த இறையை நினைத்து பாடக்கூடியவர். 5 பதம் சொல்லி முந்தி எழும் பழைய அருணகிரினார் பாடுகின்ற பொழுது வேறு எதுவும் அவரிடம் கேட்கவில்லை. முருகப்பெருமான் பாடும் பணியே பணியாய் அருள்வாய் என்று ஒன்றை மட்டும்தான் வல்வினை மூடா என்ற என்னுடைய மாணவர்கள் நல்ல தலங்களை திருவொற்றியூர், திருவான்மியூர், அழகர் கோயில், திருநள்ளாறு, சுவாமிமலை போன்ற இடங்களில் இப்பொழுது மிக நன்றாக ஓதுவராக பணி செய்து வருகின்றனர். நான் அடிக்கடி சொல்வது பண்பாட வைத்தார்கள், இந்த பண்பாட்டையும் வளர்த்தார்கள். தர்மயாதினத்துடைய சன்னிதானம் அவர்களை தெரிவிக்கின்ற பொழுது இது வாங்கின பிறகு 2 முறை என்னை அழைத்து பூஜை முறையிலே அவர்கள் அந்த மரியாதைகள் எல்லாம் செய்து கண்ணையாழி கூட போட்டார். எங்களுடைய ஓதுவார்கள் பாரம்பரியத்திற்கு இது கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது என்பதை எனக்கு ஒரு பெருமகிழ்ச்சி. அதுக்கு முதல் பிள்ளையா நீங்க இருந்திருக்கீங்க அப்படிங்கும் பொழுது எல்லாமே அந்த இறைவனுடைய அருள் அனுகிரகம். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன். அவர் நாட்டுக்கு அரசர், இவர் பாட்டுக்கு அரசர். கடல் போற்றி. இந்த 4 வரைக்கும் நான் ஒரே சொல்லை 4 விதமாக தன தன தான தன தான தன தனாதன தனாதன இப்படி போன்ற அரிய முறைகள் எல்லாம் நம்முடைய திருமுறையில் கிடைக்கின்றது. நம்ம கேட்டு வியந்தது வாரியார் சுவாமிகள். அவருக்கும் உங்களுக்குமான அந்த தொடர்பு, அதை பற்றி சொல்லுங்க. இந்த பிள்ளாண்டா நல்லா பாடுறேன், அடுத்த ஆண்டு நீங்கள் தனியாகவே பாடுவதற்கு வாய்ப்பை கொடுக்கிறேன் என்று அவர்களுடைய காலத்திலே நாம் வாழ்ந்ததற்கு பெரும். பத்மஸ்ரீ விருது வாங்கினதுக்கு அப்புறம் முதல்ல எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க? நான் என்னுடைய வளர்த்த தருமபுரி ஆதீனத்துக்கு தான் அவர்களிடம் முதலில் அவர்களுடைய ஆசையை பெற்றேன். பெரிதும் மகிழ்ந்தார்கள், என்னை போற்றி மகிழ்வித்தார்கள். அன்று முதல் இன்று வரை. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மிக முக்கியமான ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். ஒரு 9000 பாடல்களுக்கு மேல் மனப்பாடமாக மனமுருகி அந்த இறையை நினைத்து பாடக்கூடியவர். சமீபத்தில் பத்மஸ்ரீ விருது பெற்று நம்முடைய தமிழகத்திற்கு மிக பெரும் பெருமையையும் பேரையும் கொண்டு வந்து சேர்த்த திருத்தணி சுவாமிநாதன் ஐயா அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். ஐயா வணக்கம்ங்க. ஐயா வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களாங்க? ஐயா நன்றாக இருக்கு. ரொம்ப சந்தோஷம். உள்ளபடியே தமிழக மக்கள் அத்தனை பேருக்கும் ஒரு பெருமையும் பெருமிதமும்னு சொல்லலாம். ஏன்னா ஓதுவா மூர்த்திகள்ல முதல் ஓதுவாரா நீங்க பத்மஸ்ரீ விருது பெற்றிருக்கீங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க ஐயா இந்த தருணம்? அதுக்கு அளவிட முடியாத மகிழ்ச்சியில் இருக்கின்றேன். பொதுவாக நம்முடைய இந்திய பெருநாட்டிலே குறிப்பாக கைலாயத்திலிருந்து கன்னியாகுமரி வரை 274 தேவார பாடல் பெற்ற தலங்கள் விளங்கி கொண்டு இருக்கின்றன. அந்த பாடல் பெற்ற திருத்தலம் என்ற பெருமை நம்ம சென்னையிலே 5 தலங்கள் இருக்கின்றன, சென்னையை சுற்றி இருக்கின்றன. இது போன்ற தலங்களில் ஓதுவார்கள் பாரம்பரியமாக அந்த தேவார பாடல்களை பாடிக்கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் நான் சிறு வயதிலே இருக்கின்ற பொழுது கொஞ்சம் இந்த பாடல்களில் கொஞ்சம் ஈடுபாடாக இருப்பேன். எனக்கு 8ஆம் வகுப்பு வரை தான் படித்தேன். 12வது வயதிலே எங்களுடைய தஞ்சை மாவட்டத்திலே ஒரு சிற்றூராக விளங்குகின்ற ஆலத்தூர் என்ற சிறிய கிராமத்தில் பிறந்த நான், எங்களுடைய பாரம்பரியம் வைணவத்தை சார்ந்தது. எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய தகப்பனார் எல்லாம் திருமணிடுகின்றவர்கள். அப்படி வாழ்ந்து வருகின்ற பொழுது அண்மையிலே உள்ள பாடல் பெற்ற தலம் திருக்கருகாவூர் என்ற ஒரு சிறந்த திருத்தலம். கருக்காத்த நாயகி, கர்ப்பரட்சகின்னு சொல்லுவார்கள். அத்தகைய பாடல் பெற்ற திருத்தலத்திற்கு அண்மையிலே உள்ள சிறிய கிராமத்தில் நான் வாழ்ந்தவனாவேன். அப்பொழுது மதுரை சோமசுந்தரம் அவர்களுடைய மாமனார் வீடு திருக்கருகாவூர் ஆகும். அங்கே ஒரு நாள் ஆண்டிலே ஒரு நாள் ஆடி வெள்ளிக்கிழமையிலே, அப்பொழுது வசதி குறைவானது, ஒரு சின்னிய கீத்து கொட்டகை போட்டு அதிலே ஒரு 6-7 மணி நேரம் தொடர்ந்து பாடுவார். நம்முடைய ஆத்மார்த்தமாக அந்த ஆலயத்தில் விரும்பி செய்வார். ஆண்டுக்கு ஒரு முறை அவருடைய உபயமாக சுவாமிக்கு அபிஷேகம் ஆராதனைகள் செய்து இரவு முழுதும் இன்னிசை கச்சேரி நடத்துவார்கள். அதை பார்ப்பதற்காக என்னுடைய தகப்பனார் அழைத்து வந்திருந்தார்கள். இசை நிகழ்ச்சி முடிந்த பிறகு ஐயா அவர்களிடம் ஆசி பெற வேண்டும் என்று என்னை அழைத்து சென்றார்கள்.
அங்கே உள்ள தேசிகர் குடும்பம் பாரம்பரியமாக அந்த திருமுறையை பாடிக்கொண்டிருந்தவர்கள். அவர்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைத்தது. அப்பொழுது மதுரை சோமசுந்தரம் அவர்களிடத்திலே நான் வணங்கி ஆசி பெறுகின்ற பொழுது என்ன செய்கின்றாய் என்று கேட்டார்கள். நான் எட்டாம் வகுப்பு படித்து கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னார்கள். அவருடைய தகப்பனாரிடம் அவர் கேட்டார்கள், பையனை என்ன படிக்க வைக்கப் போகின்றீர்கள் என்று கேட்டார்கள். நீங்கள் என்ன சொல்கின்றீர்களோ அதை நான் செய்கின்றேன் என்று என்னுடைய தகப்பனார் சொன்னார்கள். பையனை ஒரு பாடல் பாடச் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது மிக பிரபலமாக இருந்த ஒரு பழைய பாடல் எனக்கு நான் மிக விரும்பி பாடுவேன். சிந்தனை செய் மனமே செய்தால் தீவினை அகன்றிடுமே என்ற ஒரு கல்யாணி ராகத்திலே, எனக்கு ராகங்கள்லாம் தெரியாது, அவர் பாடிய பாடலே அதை கேள்வி ஞானத்தினாலே நான் அதை பாடி காட்டினேன். ரொம்ப நன்றாக இருக்கின்றது குரல் வளம் இந்த பிள்ளைக்கு. இதை இசை நிகழ்ச்சி பாடுவதற்கு பயிற்சி கொடுப்பதற்கு சேர்த்து விடுங்கள் என்று அவர்கள் ஆசீர்வதித்தார்கள். இந்த பாடலை பாடச் சொல்லியும் கேட்டார்கள். நான் பாடி காமித்தேன். அதன் பிறகு திருக்கடவுர் என்ற திருத்திலே ஒரு பாடசாலை அப்பொழுது பிச்சைக்கட்டிலை எஸ்டேட்டே நடத்தி கொண்டிருந்தார்கள். அந்த பாடசாலையிலே கொண்டு என்னை சேர்த்தார்கள். அவர்கள் எனக்கு கொஞ்சம் பரீட்சை செய்தார்கள். தமிழ் சொல் வளம் நன்றாக இருக்கின்றதா, குரல் வளம் நன்றாக இருக்கின்றதா என்று பரிசோதனை செய்தார்கள். அப்படி நான் பயின்ற சொல்வளம் தமிழ் சொற்கள் மிக சரியாக உச்சரிப்புகள்லாம் நன்றாக இருந்தது. அப்படியே 5 ஆண்டுகள் அந்த பாடசாலையிலே பயின்றேன். இதன் பிறகு எனக்கு கொஞ்சம் பற்றாக்குறையாக இருந்ததாக ஒரு எண்ணம். பிறகு தருமபுரம் ஆதீனத்திலே நடந்து வருகின்ற தேவார பாடசாலையிலே சென்று ஒரு 2 ஆண்டுகள் கூடுதலாக ஆக மொத்தம் 7 ஆண்டுகள் நான் பயிற்சி பெற்றேன். அதன் பிறகு குன்றக்குடி ஆதீனம், தேவகோட்டை போன்ற பல ஆலயங்களிலே பணி கிடைத்தது. இப்பொழுது மிக குறைந்த ஊதியம்தான் கொடுப்பார்கள். இருந்தாலும் அது நிறைவாக இருந்தது. இறைவனுடைய சன்னதியிலே அருணகிரினார் பாடுகின்ற பொழுது வேறு எதுவும் அவரிடம் கேட்கவில்லை. முருகப்பெருமா பாடும் பணியே பணியாய் அருள்வாய் என்று ஒன்றை மட்டும்தான் முருகப்பெருமான் கேட்டதாக நமக்கு பாடல்கள் மூலம் தெரிகின்றது. அப்படி எந்த வகையில் 7 ஆண்டுகள் நான் பயின்ற பிறகு பல ஆலயங்களிலே, திருமங்கலம்னு ஆனாயன பிறந்த ஆலயம், அங்கும் பணி செய்தேன். கடைசியாக 1975 திருத்தணி ஆலயத்திலே ஒரு பணி செய்திருப்பதாக விளம்பரம் கண்டு அதற்கு நான் விண்ணப்பம் செய்திருந்தேன். சென்று அவர்கள் பாடச் சொன்னார்கள். பாடின பிறகு எனக்கு பணியும் ஒதுக்கீடு தந்தார்கள். அப்பொழுதெல்லாம் மிக குறைந்த ஊதியம், 700 ரூபாய், ஒரு ஆண்டிற்கு 10 ரூபாய் உயர்வாக அப்படி போட்டு எனக்கு உதவி செய்தார்கள். ஆனால் கடவுளுக்கு பணி செய்யும் போது இருப்பதே நிறைவுன்ற அந்த ஒரு மன நிறைவு ஏற்படுகின்றது. அது உண்மையிலேயே நான் உளப்பூர்வமாக நான் அதை ஏற்றுக்கொண்டேன். அந்த வகையிலே அந்த காலத்திலே நான் பணி செய்கின்ற போது தருமபுரம் சாமிநாதன் என்று ஒரு மிகச்சிறந்தவர், எங்களுடைய மூத்த சகோதரராக வாழ்ந்தவர்கள், அவர்கள் பெரும் புரட்சி செய்தார்கள் என்றே சொல்ல வேண்டும். காரணம், பழைமையான முறைகளே பாடுகின்ற முறை ஒன்று உண்டு. அதை பக்தவத்சலம் அவர்கள் அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தபோது அதை இந்த அரக்கு வட்டிலே பதிவு செய்தார்கள். இப்போ ஆசா ஞான சம்பந்தம் போன்ற பெரும்புலவர்கள் அதற்கு ஒழுங்குபடுத்துவதற்காக அமைத்திருந்தார்கள். பழைய காலத்தில் ஒரு பாடலை பாடி காமிகின்றேன், சுந்தரனுடைய பாடல். அப்பொழுது தருமபுரம் சாமிநாதன் அவர்கள் லால்குடி சாமிநாதன் என்பவர் மயிலை கபாலீஸ்வரத்திலே ஓதுவராக இருந்தார்கள். அதே பெயரை உடைய நான் திருத்தணி ஆலயத்திலே 26 ஆண்டுகள் பணி செய்து ஓய்வு பெற்றுள்ளேன். இந்த அடையாளம் தெரிவதற்காக திருத்தணி சாமிநாதன் என்று எனக்கு பெயர் வந்தது. அப்படி எனக்கு 14 வயதிலே தருமபுரம் ஆதீனத்தில் படிக்கின்ற பொழுது இந்த சாரங்கபாணி என்பது என்னுடைய இயற்பெயர். அவர்களிடம் விபூதி வாங்குகின்ற பொழுது சாரங்கபாணி சிவசிவா என்று சொல்லி வாங்க வேண்டும். திருஞான சம்பந்தம் சிவசிவா என்று சொல்வார். நான் சாரங்கபாணி சிவசிவா என்றேன். அவர் அன்றைக்கு மௌனமானதினாலே அது குறிப்பாக எடுத்துக்கொண்டு மறுநாள் என்னுடைய ஆசிரியரை கூப்பிட்டு, இது என்ன வைணவ பேராக இருக்குது, சிவசிவா என்று சொல்லுகின்றான், அந்த புதிதாக வந்த பையனுக்கு பெயர் மாற்றம் செய்து கொடுக்க வேண்டும். அவர் சன்னிதானம் அவர்களே அந்த முதல் எழுத்து மாறாமல் இருப்பதற்காக சாமிநாதன் என்று எனக்கு பெயர் மாற்றம் செய்தார்கள். 14 வயதிலே எனக்கு பெயர் மாற்றம் சைவ பெயராக சாமிநாதன் என்று மாற்றி கொடுத்தார்கள். வீட்டில் சொல்லியிருப்பாங்களே, ஏன்னா வைணவத்தை பின்பற்றுகிற ஒரு குடும்பம், முழுக்க முழுக்க சைவம், திருமுறைகள், பாட்டு இதெல்லாம் நம்ம பாடும்போது வீட்டில் ஒரு எதிர்ப்பு வந்திருக்கும் இல்லைங்க? எதிர்ப்பு தெரியும். நான் காரணம் சைவ மதத்தில் உள்ள பாடல்களை படிப்பதற்கான பயிற்சி எடுத்த காரணத்தினாலே அவர்கள் அதுக்கு ஒன்றும் மறுப்பு சொல்லாமல் ஒத்துக்கொண்டார்கள். அந்த வகையில் 26 ஆண்டுகள் பணி செய்து
குன்றக்குடி பல ஆலயங்களில் நாம் வேலை செய்து இறுதியாக 26 ஆண்டுகள் திருத்தணி ஆலயத்திலே பணி செய்து ஓய்வு பெற்றுள்ளேன். அதன் பிறகு சிதம்பரத்திலே பாடசாலையில் ஆசிரியராக ஒரு 5 ஆண்டுகள் பயின்ற என்னுடைய மாணவர்கள் நல்ல தலங்களை திருவொற்றியூர், திருவான்மியூர், அழகர் கோயில், திருநள்ளாறு, சுவாமிமலை போன்ற இடங்களில் இப்பொழுது மிக நன்றாக ஓதுவராக பணி செய்து வருகின்றாலும் அது எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது என்னிடம் பயின்ற மாணவர்கள் என்று. இப்பொழுது நாங்கள் பயின்ற தர்ம ஆதீனத்திலே என்னை அந்த படித்த இடத்திலே என்னை ஆசிரியராக அவர் ஏற்றுக்கொண்டார்கள். பெரிய விஷயம். உண்மையாக சொல்ல வேண்டுமேயானால் ஒரு 70 ஆண்டுகளாக திருமுறையை வளர்த்த பெருமை நம்முடைய தருமபுர ஆதீனத்திற்கு உண்டு. அவர்கள் தான் தருமபுரம் தேவார பாடசாலை, வேத ஆகம பாடசாலை எல்லாம் வளர்த்து எங்களை, நான் அடிக்கடி சொல்வது, இந்த இதற்கு ராகம் என்று சொல்வதில்லை, பண் என்று தான் சொல்லுவது உண்டு. நான் அடிக்கடி சொல்வது, பண்பாட வைத்தார்கள், இந்த பண்பாட்டையும் வளர்த்தார்கள். அது இப்படித்தான் ஆலயத்திலே இருக்க வேண்டும், அந்த பன்முறை மாறாமல் பாட வேண்டும், நாம் அந்த பழமையை போற்ற வேண்டும். இப்போ உங்களுக்கு பத்மஸ்ரீ விருது அறிவித்ததுக்கு அப்புறம் முதல்ல நீங்க சொல்லியிருப்பீங்கல்ல, இப்படி பத்மஸ்ரீ விருது கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி முதல்ல நீங்க யாருக்கிட்ட சொன்னீங்க? என்னுடன் பயில்கின்ற மாணவர்களுக்கு நான் முதல் தெரிவித்தேன். அதன் பிறகு தர்ம ஆதீனத்துடைய சன்னிதானம் அவர்களை தெரிவிக்கின்ற பொழுது ரொம்ப பெரிதும் மகிழ்ந்தார்கள். இது வாங்கின பிறகு 2 முறை என்னை அழைத்து இந்த பூஜை முறையிலே அவர்கள் அந்த மரியாதைகள் எல்லாம் செய்து கணையாழி கூட போட்டார், நவரத்தின மோதிரம் பண்ணித்தார்கள். எங்களை இந்த அளவு ஆசிரியராக பணியேற்று ஒரு 50 மாணவர்கள் பள்ளி படிப்பையும் படிக்கின்றார்கள். இதனுடைய தேவார திருவாசகங்களையும் நன்கு பாடக்கூடிய வகையிலே நாங்கள்லாம் படிக்கின்ற போது ஒரு 20 மாணவர்கள் தான் இருப்போம். இப்பொழுது 50க்கு மேற்பட்ட மாணவர்களை அவர்களை உணவு, உறைவிடம் எல்லாம் கொடுத்து எங்களை வளர்த்து வருகின்றார்கள். அந்த பெருமை ஆதீனங்களுக்கு உண்டு. குறிப்பாக தர்ம ஆதீனத்துக்கு மிகவும் சிறப்புடையதாக எங்களை வளர்த்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த நன்றியை நாங்கள் என்றும் மறவாமல் இருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பொதுவாக திருமுறைகள் அப்படிங்கிறது காலம் காலமாக நம்முடைய ஆன்மீக பண்புகளையும் அறம் சார்ந்த கருத்துக்களையும் கடத்திட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கும் பொழுது, இவ்வளவு நாள் அங்கீகாரம் இல்லையோ அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டு இருந்த வேலையில இந்த வருடம் அந்த அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படிங்கும் பொழுது, உங்ககிட்ட படிச்சவங்களா இருக்கலாம், இல்ல சக ஓதுவார்களா இருக்கலாம், அவங்க மனசுல எவ்வளவு சந்தோஷம் இருந்தது, உங்ககிட்ட எப்படி அதை பகிர்ந்துக்கிட்டாங்க? பக்திக்குரிய மார்க்கத்துக்குரிய பாடல் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு, இது தமிழகத்திற்குள்ளே மட்டும் இப்படி சுற்றி சுற்றி வந்து கொண்டு இருந்தது. அப்போ அயல்நாட்டிலே மலேசியா, சிங்கப்பூரிலே இதுக்கு நிறைய ஆதரவு, நிறைய விரும்புகின்றார்கள். பல நாடுகளுக்கு ஒரு 5-6 நாடுகளுக்கு சென்றிருக்குன்னு. அதில் மிகுதியாக சிங்கப்பூர், மலேசியாவில் நிறைய தேவார திருமுறைகள் தமிழர்கள் இருக்கின்ற காரணத்தினாலே சுவிஸ் போன்ற நாடுகள் எல்லாம் அது இங்கிருந்து சென்ற தமிழர்கள் அதை போற்றி வளர்க்கின்றார்கள். இன்றைய அளவிலே தமிழக அரசு கலைமாமணி என்ற விருதை எனக்கு அம்மையார் ஜெயலலிதா இருந்தபோது அளித்தார்கள். நான் பயின்ற இடத்திலே திருமுறை கலாநிதி ஆண்டுக்கு ஒரு 3-4 ஓதுவார்களுக்கு அந்த திருமுறை கலாநிதி என்ற பட்டத்தை கொடுத்து சிறப்பு செய்கின்றார்கள். அதன் பிறகு கலைமாமணி, பல அமைப்புகள், இந்த தெய்வீக அமைப்புகள் உண்டு, பல அரிய பட்டங்களை எங்களுக்கு வழங்கி ஒரு 30க்கும் மேற்பட்ட இடங்களில் நான் உரிய மரியாதை பெற்றிருக்கின்றேன். அளவற்ற மகிழ்ச்சி. என்னை விட தமிழகத்தில் உள்ள அத்தனை திருமுறை அன்பர்களும் பெரிதும் போற்றி இன்று கூட ஒரு பெரிய பாராட்டை மாங்காட்டிலே செய்தார்கள். அதிலே எங்களுக்கு பெரிதும் மன நிறைவாக இருப்பதை எண்ணி மகிழ்கின்றேன். எல்லாரும் சொன்னது என்ன அப்படின்னா, எல்லாருடைய முகத்திலும் ஒரு சந்தோஷம். ஏன்னா இந்த உலகம் போட்டி பொறாமை நிறைந்த உலகம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அது எல்லாத்தையும் கடந்து நீங்கள் ஜெயிச்சதை அவங்களுடைய வெற்றியா ஒவ்வொருத்தரும் கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது உள்ளபடியே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க ஈடுபாட்டோடும் அந்த பக்தியோடும் செஞ்சிருக்கிறதுனால தான் இன்னைக்கு இத்தனை பேர் உள்ளங்கள்ல கொண்டாடுற ஒருத்தரா நீங்க இருக்கீங்கும் போது இந்த தருணம் அது எப்படி இருக்குங்க? இந்த ஒரு உணர்வு என்னால் வார்த்தை இல்லை, அளவிட முடியாத. என்னை விட என்னை புகழ்கின்றவர்களே அவர்கள் அனுபவித்திருக்கார். மலேசியாவிலேருந்து ஒருத்தர் என்னுடைய அன்பர் பேசினார். இந்த நிகழ்ச்சியை பார்த்த உடனே அந்த மாணவர் எழுந்து ஆட்டம் போட்டாராம். குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் மகிழ்ச்சி. அத்தனை என்னை பாராட்டுகளுக்கு சற்று ஏறக்குறைய ஒரு 1500க்கு மேற்பட்ட பாராட்டுகள் ஒரு 10 தினங்கள் கிடைத்திருக்கின்றது. இந்த அளவுக்கு மத்திய அரசு அதை ஏற்றுக்கொண்டதற்கு நாங்கள்லாம் பெரிதும் அவர்களுக்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். இனி தொடர்ந்து வருகின்ற பொழுது எங்களுடைய ஓதுவார்கள் பாரம்பரியத்திற்கு இது கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது என்பதை
எனக்கு ஒரு பெருமகிழ்ச்சி அதுக்கு என்பது. முதல் பிள்ளையா நீங்க இருந்திருக்கீங்க அப்படிங்கும் பொழுது அது அது இறைவனுடைய எல்லாமே திருவருள். அந்த இறைவனுடைய அருள் அனுகிரகம் நிச்சயமாக அப்படிங்கிறது நிச்சயமாக தான். நிச்சயமாக. இன்னைக்குமே இப்ப ஒரு முருகருக்காக ஒரு பாட்டே நம்ம இது பண்றோம் அப்படின்னா கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, திருப்புகழ், திருமுருகாற்றுப்படைன்னு எவ்வளவோ பாடல்கள் இருக்கு. ஆனா மக்களோட மனசுல அந்த பாட்டு பதியுதா அப்படின்னா அதை தாண்டி சினிமா பாட்டு முக்கியத்துவம் பெறுதில்ல. ஏன் இன்னும் இந்த சமுதாயம் அதை தேடி படிக்காம இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி எங்களுக்கு வருது. இன்றைய காலகட்டத்தில் நிறைய பக்தி மார்க்கம் வளர்ந்திருக்கின்றது. எல்லா ஊர்களிலும் திருவாசகம் முற்றோதல் செய்கின்றார்கள். இது பெரிதும் பாராட்டுக்குரியது. அது ஒரு வரன்முறை என்ற ஒன்று உண்டு. இதை இப்படித்தான் பாட வேண்டும், திருவாசகத்தை மோகன ராகத்தில் தான் பாட வேண்டும் என்பது ஒரு குறிப்பாகும். 658 பாடல்களையும் ஒரே ராகத்தில் பாடினால் கேட்பவர்களும் சலிப்பு தட்டும். இப்போ திருப்பள்ளி எழுச்சி என்றால் காலை நேரத்தில் பாடக்கூடியது. அது காலை நேரத்தில் பாடக்கூடிய ராகம் பூபாலம் என்ற ராகத்தில் பாடுவது உண்டு. இரவு பள்ளியறையிலே பொன்னூசல் பாடுகின்ற பொழுது ஆனந்த பைரவி, சுகமான ராகங்கள் இன்றளவும் கடைபிடித்து வருகின்றோம். அந்த முறை வளர வேண்டும். இப்படித்தான் பாட வேண்டும் என்பது ஒரு வரன்முறை வைத்திருக்கின்றார்கள். எப்படி வேணாலும் பாடலாம் என்ற வகையிலே கொஞ்சம் வளர்ந்திருக்கிறது மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றது, வருத்தமாகவும் இருக்கின்றது. ஓரளவு பெரும்பகுதி 80% மகிழ்ச்சி தான் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நிறைய திருமுறைகள்லேயே நிறைய இருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இதை பாடும் பொழுதும் சரி, இதை படிக்கும் பொழுதும் சரி, இதை சொல்லி கொடுக்கும் பொழுதும் சரி, அந்த உள மகிழ்வு அப்படிங்கிறது அளவே இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு இதயத்துக்கு நெருக்கமான ஒரு திருமுறை இருக்கும்ல, அது என்னதுங்கய்யா? நிறைய எல்லா திருமுறைகளும் சிறப்பாக உள்ளதுதான். இருந்தாலும் ஒரு சில பதிகங்கள் என்று சொல்லுவார். பதியம் என்பது அது கூடுதல் தகுதியில் இருக்கின்ற வரலாற்று முறையில் பார்க்கின்ற பொழுதும் ஞானசம்பந்தர் வாக்கின்படி இந்த நீங்கள் கேட்டது போன்ற மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும். அது இன்றைய காலகட்டத்தில் ஒரு 60 வயதுக்கு மேலே தான் அது முழுமையாக ஏற்படுகின்றது. ஆனால் இன்றைய இளைஞர்களிடம் நிறைய தேவாரங்கள் பாடுகின்றார்கள். மற்ற தமிழுக்கும் இந்த தமிழுக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. தமிழை பலவாறாக பச்சை தமிழ், கொச்சை தமிழ், இச்சை தமிழ் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். எனக்கே ஒரு 18 தமிழ் தெரியும். ஆனால் தமிழ் ஒன்று தான். ஞானசம்பந்தனுடைய வாக்கின்படி ஒரு நெறிய மனம் வைக்க வேண்டும், மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும், பக்தி மார்க்கத்துக்கு வர வேண்டும். அவருடைய வாக்கின்படி இந்த தேவார திருமுறைகளுக்கு திருநெறிய தமிழ் என்று ஒரு சிறப்பு பெயரே முதல் பதிகத்திலேயே நமக்கு சீர்காழியிலே பாடுகின்ற பொழுது இதில் என்ன ஒரு வேற்றுமையில் ஒற்றுமை என்றால், அவர் வேதம் ஓதக்கூடிய பிராமண வகுப்பிலே பிறந்தவர். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் தமிழை காப்பாற்றிய பெருமை ஞானசம்பந்தருக்கு உண்டு. நிச்சயமாக பல அற்புதங்களை இதை நாம் மனப்பாடம் செய்கின்ற பொழுது நிச்சயமாக இதை அனுபவிக்கலாம். இது முதல் முறையாக இது பாராயணத்துக்கு உரிய நூல். அவர்கள் ஒருநிலைப்படுத்தி அதனுடைய சொல்லிய பாட்டின் பொருள்னு சொல்லுதல். பாடல் படிப்பதை விட பொருள் தெரிந்த பிறகு அதனுடைய ஈடுபாடுகள், ஈர்ப்பு சக்தி நிறைய ஏற்படும். அது ஏற்பட வேண்டும். நாம் இறைவனிடம் அதை விண்ணப்பம் செய்து கொள்வது தான் முறையாக இருக்கின்றது என்று நான் விரும்புகின்றேன். கண்டிப்பாக ஐயா, இப்போ படிக்க ஆரம்பித்த புதுசில் சின்ன வயசில் நீங்கள் முதல்ல மனப்பாடம் பண்ணியிருப்பீங்கள்ல ஒரு பதிகம், அது என்ன பதிகம் ஐயா? நம்முடைய நாட்டின் வழக்கம்படி நம்ம 4 பெருமக்களுடைய துதி. அதில் பல சிறப்புகள் உண்டு. 4 பேர், ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். இந்த 3 பேருக்கும் ஒவ்வொரு வரியிலே அவர்களுடைய சிறப்பையும் சொல்லி அவர்களுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வார்கள். இந்த பூழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. பூழி நாடு என்பது பாண்டிய நாட்டிற்கு ஒரு பெயர். அந்த மன்னனுடைய வெப்பு நோயை தீர்த்த புகழிக்கு வேந்தர். கோன் என்றால் அரசன். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன். அவர் நாட்டுக்கு அரசர், இவர் பாட்டுக்கு அரசர். கடல் போற்றி. இந்த 4 வரிக்கும் நான் ஒரே சொல்லை 4 விதமாக பயன்படுத்தி, கடல், அடி, பதம், திருத்தாள் 4ம் ஒரே சொல்லுதான். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சொல்லை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். இப்படி அடுத்ததாக ஒரு விநாயகர் குறிப்பு வருகின்ற பாடல். அப்படி நிறைய பாடல்களை 3½ வயது குழந்தை அருளியிருப்பதை கண்டு வியக்காமல் இருக்க முடியாது. விநாயகர் குறிப்பு வருகின்ற ஒரு பாடலை சொல்லி நான் பிடியதன் ஊரு உமை கொள்ள மிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவர் இடர்கடி கணபதி வர அருளினல் மிகு கொடை
வடிவினர்வயில் வலிவலம் உரையிறையே. இந்த ஒரு பாடலிலே பாடல் முழுதும் குறுகிய எழுத்துக்களாலே பாடப்பட்டிருக்கின்றது. ஒரு சொல்லு கூட நீண்ட ஓசையுடைய நெட்டெழுத்து என்று சொல்வார்கள். ஒரு எழுத்து கூட கிடையாது. இலக்கண முறைப்படி கடைசி சொல் ஏகாரத்தில் முடிய வேண்டும். அது கூட ஒற்றை கொம்பு படம் இறையே இறையே ஏகாரத்தில் முடிய வேண்டும். எல்லா பிடியதன் உரு உமை கொள மிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவர் இடர்கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலிவலம் உரை இறையே. இது ஒரு பாடல் மட்டுமில்லை. இந்த தாள ஓசைக்கென்று பல திரு அராகம் பாடல்கள் என்று சொல்லுவார்கள். திருவிராகம் அதில் பல சிறப்புகளை நமக்கு அந்த சந்தத்தை வைத்து பாடுகின்றார். தன தனன தன தனன தன தனன தன தனன தன தனன தனாதன 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 சந்தம் தன தன தான தன தான தன தனாதன தனாதன இப்படி போன்ற அரிய முறைகள் எல்லாம் நம்முடைய திருமுறையில் கிடைக்கின்றது. அதை நாம் சொல்லிக்கொண்டே போனால் விரிவாக சொல்லிக்கொண்டு போகலாம். 81 வயசு, இன்னும் அந்த தமிழும் அந்த உச்சரிப்பும் கொஞ்சம் விளையாடுது. கேட்குறவங்கள இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம்னு தோணுதுங்கும் பொழுது, தமிழ் படித்தால் வயதானாலும் இளமையாக இருக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு அது தெய்வீக தன்மையினுடைய சிறப்பாகும். இறைவனுடைய திருவருள் தான் எங்களே. ஒரு சில தருமபுரம் ஐயா அவர்கள் 84 வயது வரை பாடிக்கொண்டிருந்தார்கள். நான் அடுத்தபடியாக 81 வயதை முடிய இருக்கின்ற அருள் உங்களுக்கு நிச்சயமாக அந்த ஒரு நெறிய மனம் இறைவனிடத்திலே நமக்கு பிற்காலத்திலே இந்த இளந்தலைமுறையில் வளர வேண்டும் என்ற பெரு விருப்பம் எனக்கு உண்டு. அந்த வகையிலே இறைவனுடைய திருவருள் அதை காப்பாற்றும் என்ற நம்பிக்கையிலே இருக்கின்றேன். இப்போ உங்களுடைய மாணவர்கிட்ட பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிச்சு. ஐயா இந்த விருது வாங்கியிருக்காங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு எல்லாம் அப்படிங்கும்போது ஒரு பெரிய ஒரு ஆனந்தத்தை அவங்க முகத்துல எங்களால பார்க்க முடிஞ்சு. அவ்வளோ சந்தோஷப்பட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதை சொன்னதோடு சேர்த்து நான் சொன்னேன், அந்த இறை அருள் எப்படியோ தமிழ் திருமுறைகளுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கு. அப்போ அவங்க சொன்னாங்க குருவருள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. அப்போ படித்த மாணவர்கள் ஏன்னா முருகரே சிவபெருமானுக்கு குருவாக இருந்து உபதேசம் செஞ்சார் அப்படிங்கிறத விட கந்த குரு கவசத்திலையுமே நம்ம குருவா நிறைய விஷயங்கள் பார்க்குறோங்கும் போது நிறைய பேருக்கு இன்னைக்கு நீங்க ஒரு குருவா இருந்து வழிகாட்டுறீங்க. அவங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு வந்திருக்கிறதுக்கு ஒரு காரணமாகவும் கருவியாகவும் இருக்கீங்கும் பொழுது இது எப்படி இருக்குங்க ஐயா? படிக்கின்ற மாணவர்களுக்கும் அந்த சிந்தனை வர வேண்டும். அது முன்னோர்கள் செய்த தவப்பயன் அல்லது அவர்களுடைய தவப்பயன். அப்படி இருந்தால்தான் வாரியார் சுவாமிகள் சொல்லுவார்கள், திருமுறை புத்தகத்தை தொடுவதற்கே ஒரு பெரும் புண்ணியம் பண்ணியிருக்க வேண்டும். எல்லாரும் தொட்டுவிட முடியாது. எப்படி என்ற ஒரு பெருமைகள்லாம் இந்த திருமுறைக்கு உண்டு. என்னிடம் பயின்ற மாணவிகள்லாம் மிக நன்றாக பாடிக்கொண்டு இருக்கின்றார்கள். இதற்கு ஈன்ற பொழுதை பெரிதுவுக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற வகையிலே அவர்கள் பாடுகின்ற பொழுது, உணர்வுபூர்வமாக பாடுகின்ற பொழுது பாட்டினுடைய பொருள் தெரிந்து பாட வேண்டும். அது என்னுடைய பெரு விருப்பம். இந்த பாட்டினுடைய பொருளை தெரிந்து பாடுவது சாலச் சிறந்ததாக நான் எண்ணுகின்றேன். சொல்லும் பொழுது வாரியார் சுவாமிகளை பற்றி சொன்னீங்க. இன்னைக்கு கலியுகத்தில் முருகப்பெருமானை இவர் பேசினா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு வியந்தது வாரியார் சுவாமிகள். அவருக்கும் உங்களுக்குமான அந்த தொடர்பு, அதை பற்றி சொல்லுங்க. நான் திருக்கடவுரிலே படிக்கின்ற போது ஆண்டுதோறும் வருடத்திற்கு 2 முறை அங்கே சொற்பொழி ஆற்றுவார்கள். அப்பொழுது அவர்களும் இளமையாக இருந்தால் நான் அறியாத வயதுடையவனாக இருந்தேன். அவர்களிடம் பணி செய்கின்றது பிள்ளைகளை பார்க்கின்ற பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றது தெரிவிப்பார்கள். அதன் பிறகு ஒரு 50 ஆண்டுகள் கழித்த பிறகு தருமபுரி ஐயாவுடன் நானும் அவர்களுடைய பிறந்த ஊராகிய காங்கைநல்லூருக்கு ஒரு நிகழ்ச்சி, இந்த லட்சதீபம் என்ற நிகழ்ச்சியிலே பாடச் சொல்லியிருந்தார்கள். அப்பொழுது அவர்களுடன் சேர்ந்து பாடியதை அறிந்த அவர்கள், இந்த பிள்ளாண்டான் நல்லா பாடுறான், அடுத்த ஆண்டு எனக்கு தனியாகவே பாடுவதற்கு வாய்ப்பை கொடுக்கிறேன் என்று அவர்களுடைய காலத்திலே நாம் வாழ்ந்ததற்கு பெரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அப்படி அவர்களுடைய வாழ்த்தையும் பெற்றேன். பல அமைப்புகள் எங்களை காஞ்சிபுரம், ஈரோடு போன்ற சைவ பெருமக்கள் நிறைந்திருக்கின்ற இடங்களிலே என்னை பெரிதும் பாராட்டி இருக்கின்றார்கள். அதனோடு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் பாராளுமன்றத்திலே செங்கோல் செலுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சி நடந்தபோது எங்கள் ஓதுவார்களில் ஒரு 5 பேர்கள் நம்முடைய கபாலீஸ்வரருக்கு இருக்கின்ற ஓதுவார் போன்ற 5 ஓதுவார்களை அழைத்து அந்த காலத்தில் செங்கோல் கொடுக்கின்ற பொழுது சுதந்திரம் பெற்ற பிறகு பாடிய பாடலை வேயுறு தோழி வங்கன் என்ற பாடலை பாடச் சொல்லி
ரொம்ப மகிழ்ந்தார்கள். இது ஒவ்வொரு நாட்டிலிருந்து வந்திருக்கின்ற போது இந்த மொழியில் பேசுகின்ற போது என்னுடைய வாழ்த்துகின்ற போது ஐயா வணக்கம் அந்த தமிழிலே அவர் சொல்லுகின்ற போது என்னவோ புலகாங்கிதம் அடைந்த ஒரு நிலையை நான் அடைந்தேன். அதெல்லாம் நினைத்து நான் பெரும் மகிழ்ச்சி அடைவது உண்டு. பத்மஸ்ரீ விருது வாங்கினதுக்கப்புறம் முதல்ல எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க? நான் என்னுடைய வளர்த்த தருமபுரி ஆதீனத்திற்குத்தான் அவர்களிடம் முதல் அவருடைய ஆசையை பெற்றேன். பெரிதும் மகிழ்ந்தார்கள், என்னை போற்றி மகிழ்வித்தார்கள். அன்று முதல் இன்று வரை திருமுறைவாணர்களை வளர்த்து வருகின்ற பெருமை நம்முடைய ஆதீனத்திற்கு உண்டு. ஒரு தமிழர் பத்மஸ்ரீ வாங்கியிருக்காரு, அதுவும் திருமுறை பாடல்கள் மூலமாகவும் அந்த தெய்வீக குரல் மூலமும் வாங்கியிருக்கீங்கிறது எங்கள் எல்லாருக்கும் பெருமை. இன்னும் நீங்கள் நிறைய சாதனைகள் புரியணும். அதுக்கு அந்த திருவருளும் குருவருளும் என்னைக்கும் உங்களுக்கு துணை நிற்கணும். இன்னும் 100 ஆண்டுகள் கடந்தும் இந்த மார்க்கம் வளரணும்னு நாங்களும் பல்லாண்டு வாழ்த்துறோம். ரொம்ப நன்றிங்க ஐயா. என்னையும் மதித்து ஒருவனாக்கி இத்தகைய மக்களிடத்திலே பரப்புவதற்கு நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டேன். நன்றி, வணக்கம். வெற்றியாளரை விதைக்கும் மண் SNS, வெற்றியாளரை உருவாக்கும் மண் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை. உங்கள் ஐபிசி பக்தியில் லலிதா சகஸ்ரநாமம் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பம். முன்பதிவு மற்றும் கட்டண விபரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.